ஒரு பெரிமெனோபாஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் இருக்கிற மெனோபாஸ்க்கு முந்தின ஒரு காலகட்டம். இது பெரும்பாலும் இந்திய பெண்களுக்கு எந்த வயதில் தொடங்குகிறது? 6 மாதத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீடிக்கலாம். பெண்கள் தங்களுடைய மாதவிடாய் காலத்தில் சந்தித்த பிரச்சனை மாதிரியே இது இன்னொரு வகையான பிரச்சனை தானே. இதே பெண்களுடைய பார்வையிலே படாமல் இருக்கு. மெனோபாஸை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மெனோபாஸை சந்தித்து கொண்டிருக்கிற அந்த தலைமுறை பெண்களா, இல்லை அதற்கு கீழே இருக்கக்கூடிய 27, 18, 24 இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும்? யாராவது ஒரு சப்போர்ட் இருக்கணும் இல்லையா? இப்போ அவங்களுக்கு இப்போ யங்கர் ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா வீட்டில் அவங்க சேஞ்ச் கொண்டு வர முடியும். அவன் முன்ன மாதிரி இல்லைன்னு ஒரு ஆண் முடிவுக்கு வராருல, அந்த இடத்துல ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட். அந்த மாதிரி அவங்க அந்த டைம்ல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உட்காந்து அதை பேசினா ஒரு யங் ரிசோர்ஸ் அவங்க நல்லா சேஃப்கார்ட் பண்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. இவங்கள முடிஞ்சு போச்சு, ரிட்டையர்மெண்ட், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முடிஞ்சிருச்சு, இனிமே ஒர்க் மட்டும் தானே, வீடு ஒர்க் மட்டும் தான் அப்படின்ற தாட் தானே வருது. பட் அவங்களுக்கும் அது அந்த டைம்ல ஒரு புதுசா ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இது வரைக்கும் யாருமே அந்த ஆங்கிள் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இப்போ மாடர்ன் ஒர்க் பிளேசஸ் நிறைய டாபூஸை பிரேக் பண்ணிச்சு. அல்லது ஐம் ஆன் பீரியட்ஸ்னு ஒருத்தவங்க சொல்றது, இன்னும் சொல்ல போனா அதை டிஷர்ட்ல போட்டு போற அளவுக்கெல்லாம் ரிபலியஸாலாம் மாறினாங்க. ஸோ குட் சைன். அதே ஒர்க் பிளேஸில் இன்னைக்கு ஒரு சீனியர் பொசிஷனில் 50ல் அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த டேபு பிரேக் ஆச்சு. இந்த டேபு பிரேக் ஆயிருக்கா? இன்னும் ஆகல. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூடைய கெஸ்ட் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் இந்த இன்டர்வியூ எதற்காக அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் பற்றி இன்டர்வியூலாம் பண்ணுறீங்க, ஆனால் சில பேர் அல்லது சில பிரச்சனைகள் கவனிக்கப்படாமலே இருக்கிறது. ஏஐ பற்றி பண்ணுறீங்க, இவி பற்றி பண்ணுறீங்க, ஆண்டர்பிரினர்ஸ் பற்றி பண்ணுறீங்க, மோட்டிவேஷன் பற்றிலாம் பண்ணுறீங்க, ஸ்போர்ட்ஸ் பற்றிலாம் கூட பண்ணுறீங்க. பட் சில விஷயங்களை யாரும் பெரிதும் கவனிக்காமல் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் மெனோபாஸ் அப்படின்னு சில பேர் எங்கிட்ட சொன்னாங்க. சில பேர் கமெண்ட்ஸ்லாம் கூட அதை சொல்லியிருந்தாங்க. சில மெயில்ஸ்லாம் கூட வந்தது. அப்புறம் தான் நானும் யோசித்து பார்த்தேன், ஆமாம் இந்த விஷயம் பற்றிலாம் பெரிதாக பேசப்படுவதே இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்த பிறகு அது சம்பந்தமான ஒரு டாக்டரை, ஒரு கைனகாலஜிஸ்ட்டை சந்தித்து அது குறித்து உரையாடலாம் அப்படிங்கிறதான் இந்த இன்டர்வியூடைய நோக்கம். இது பெண்கள் தொடர்பான விஷயம் என்றாலும் கூட இந்த இன்டர்வியூ ஆண்களுக்கானது அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் தான் இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் மாதங்கி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். கேட்ட உடனே ஒரு டைம் கொடுத்ததுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. அஸ் அ கைனகாலஜிஸ்டாக நீங்கள் சந்திக்கிறப்ப நிறைய மாதிரியான பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்காக வர்றதை பார்த்துருப்பீங்க. அதில் மெனோபாஸ் இஷ்யூஸ்க்காக வர்றவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஆக்சுவலி மெனோபாஸ் இஷ்யூஸ்க்கு வரணுன்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு சின்ன அவங்களோட பெண்களை கூட்டிகிட்டு வர அம்மாக்கள் வருவாங்க, ப்ரெக்னென்ட் அவங்களோட பொண்ணுங்களை ப்ரெக்னென்சியில் கூட்டிகிட்டு வர மதர்ஸ் இருக்காங்க. அப்போ வரும்போது கன்சல்டேஷனோட பார்ட்டா டாக்டர் எனக்கும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதை பார்க்கணுங்க, கொஞ்சம் இதுவாக பார்க்கணும், நீங்கள் வந்துருங்க, நான் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறேன் அப்படி இல்லைனாலும் சம்டைம்ஸ் அவங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இதை பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது டைம் இருக்கிறது இல்லை திருப்பி வர்றதுக்கு. ஸோ இதில் ஓவரால் பார்க்கும்போது அவங்களோட ப்ராப்ளம்னு எங்கள்கிட்ட ரீச் ஆகிறது ஒரு 20% தான் இருப்பாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அவங்களால முடியாத சிச்சுவேஷன்ல தான் வருவாங்க. ஒரு இனிஷியல் சேஞ்ச் வரும்போதே ரீச் ஆகிற பர்சன்டேஜ் லெஸ் தென் 5% தான் இருப்பாங்க. ஏன் அப்படி ஒரு நிலைமை இருக்குது? ஒரு காலகட்டத்தில் இந்த பீரியட்ஸ் அப்படிங்களா, ஆக்சுவலாக நீங்கள் தமிழ்லேயே நான் இதை பற்றி கவனிச்சுட்டு வரப்ப ஆரம்ப காலத்தில் இது மாத விலக்கு என்று சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அதென்ன மாத விலக்கு, ஏன்னா வீட்டில் வெளியில் தள்ளி வைக்கிறது அதெல்லாம் இல்லை, அவங்க சகஜமாக புழங்கலாம் அப்படின்னு அந்த வார்த்தை மாதவிடாயின்னு வந்திருக்கு. அந்த அளவுக்கு அதில் ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. இதையே கண்டுகொள்ளப்படாமலே இருக்கிறது. ஒருவேளை அவங்க வயதானவர்கள் அப்படின்னு யாரும் கண்டுக்காமல் இருக்காங்களா? வாட் இஸ் த ரீசன்? ஸோ நான் நினைக்கிறேன் இந்த சின்ன வயசில் இருக்கும் போது அதாவது இது அவேர்னஸ், அந்த மாதவிலக்கு மாதவிடாயின்ற அவேர்னஸ் வந்தப்போ இப்போ இருக்கிற பெரிய மெனோபாஸ் விமென்னு சொல்லலாம், 40 to 50 இருக்கிறவங்க தான் அப்போ சின்ன வயசுல இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணும் போது அது என்ன டிஃபிகல்ட்டி, அவங்க அப்பா அம்மா கிட்ட கிடைக்காதது என்ன இருந்ததோ அவங்க அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு வரக்கூடாது, என் பொண்ணு நான் கஷ்டப்பட்ட மாதிரி படக்கூடாதுங்கிற ஃபீல் அவங்களுக்கு இருந்தது. ஸோ அவங்க எதுவாக இருந்தாலும் முதல்ல அந்த டபுவை பிரேக் பண்ணி அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வரதோ இல்லை அதை பற்றி அவங்கள ஷீல்ட் பண்ணுறதோ பண்ணது அவங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ யங்கர் ஜென்ரேஷன் இப்போ அவங்களோட பேரண்ட்ஸை டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இதை ரீச் போகணும். அண்ட் இந்த குரூப் ஆஃப் விமென் இது மாதிரி மற்றவங்கள பார்த்துக்கிட்டே வரும்போது
ஆப்வியஸ்லி அவங்களோட ஹெல்த் ப்ரையாரிட்டி லாஸ்ட்டாக வந்துடுது. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு என்ன ஆயிடுது, வெளியில் சொல்ல முடியாது. இத்தனை நாளும் அவங்க கிட்ட எந்த பிரச்சனையுமே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாரும் ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடா இல்லை அசியூம் பண்ணிக்கிறாங்க. அம்மாவால் எல்லாம் பண்ண முடியும், அம்மாவால் எதுவுமே மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க ஒன்று முடியலன்னு சொல்லும் போது அதோட எக்ஸ்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இன்னும் அவங்களுக்கு அதை பற்றின புரிதல் இல்லை. இந்த பிரச்சனையில் இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் வரலாம், புதுசாக வரலாம்ங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோன்னு ஃபீல் பண்ணுறோம். இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப மாடர்னாக இருக்காங்க, நிறைய விஷயங்களை ஓப்பனாக பேசுகிறாங்க, மதர்ஸ் டே கொண்டாடுறாங்க, அம்மாவோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாலாம் இருக்காங்க, அதே மாதிரி மருமகள்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஏன் அவங்க இதை கவனிக்காமல் இருக்காங்க? ஆண்களுக்கு அடுத்து வரலாம், பெண்கள் வந்து தங்களுடைய மாதவிடாய் காலத்தில் சந்தித்த பிரச்சனை மாதிரியே இது இன்னொரு வகையான பிரச்சனை தானே. இதையே பெண்களுடைய பார்வையிலே படாமல் இருக்கு. கரெக்ட். ஏன்னா இதெல்லாம் இதோட சிம்டம்ன்றதே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதை தான் நம்ம பப்ளிக்கு ரீச் கொண்டு போகணும். இந்த சேஞ்ச் அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க, இதுதான் டிப்பிக்கலாக. ஏன்னா அந்த ஏஜ் பெரும்பாலும் 40 to 50 இயர்ஸ் இருக்கிற மதர்ஸுக்கு ஒரு டீனேஜ் ஆர் அடலசன்ட் ஏஜில் ஒரு குழந்தையோ இருக்க வாய்ப்பு. அவங்களும் பியூபர்டல் சேஞ்சஸ் கோ த்ரூ பண்ணுவாங்க, மதரும் இந்த மெனோபாஸ் சேஞ்ச் கோ த்ரூ பண்ணுவாங்கங்கிறத ஃபேமிலிஸ் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கணும். அப்போ பசங்களுக்கு மட்டும்தான் இந்த சேஞ்ச் வருது, அம்மா தான் அதை பொறுத்துக்கணுன்றது தான் எல்லாரோடைய ஐடியாவும் இருக்கே தவிர, ரெண்டு பக்கமும் அவங்க அதை ஃபேஸ் பண்ணுறாங்க, நடுவில் ஒரு பஃபர் வேணும் அப்படிங்கிறது தெரியறதில்ல. மேபி ஆக்சுவலி தெரியறதில்ல. ஏன்னா இதெல்லாம் இதோட சிம்டமாக இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க. அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க, அம்மாவுக்கு ரொம்ப வேலை, எப்போவுமே அம்மா நம்மளை திட்டுறாங்க, அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்களே தவிர இதுக்கு ஒரு ஹெல்த் ரீசன் இருக்கலாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஒரு பெரிமெனோபாஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் இருக்கல, மெனோபாஸ் முந்தின ஒரு காலகட்டம், இது பெரும்பாலும் இந்திய பெண்களுக்கு எந்த வயதில் தொடங்குகிறது? மெனோபாஸ்ங்கிறது முதல்ல ஒரு 50 வயசு ஆவரேஜ்னு வச்சுக்கலாம். அது கூட ஒரு வருஷம் வரலைன்னா நின்றுடுங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த பெரிமெனோபாஸ்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ட்ரிக்கி சுச்சுவேஷன். ஏன்னா இது 6 மாதத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீடிக்கலாம். மெனோபாஸ் ஆறதுக்கு முன்னாடி 10 இயர்ஸ், அதாவது 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீடிக்கலாம். என்ன பண்ணும் அப்போ? அந்த டைம்ல வந்து பீரியட்ஸோட ரெகுலாரிட்டி சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வர ஆரம்பிக்கலாம், அவங்களுக்கு போன் ஹெல்த் குறையலாம், சீக்கிரமா முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ், அடிக்கடி அப்டமன் பெயின், அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பிரெஸ்ட் பெயின், டெண்டர்னஸ், இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். பட் எல்லாம் மைனராக இருக்கிறதுனால, மேஜராக அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் பண்ணாததுனால அதை இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நமக்கு சேஞ்சஸ் இல்லைன்னு. பீரியட் இரெகுலாரிட்டியும் தொடங்க ஆரம்பிக்கலாம், பட் அது அவங்கள குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க அதை வந்து செக் பண்ணிக்கிறது இல்லை. அண்ட் அது 10 வருஷமாக இருக்கும்போது, அதோட எக்ஸ்டென்ட் 10 இயர்ஸ் இருக்கும்போது அதை இது இப்படி தான் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்றது ஜென்ரல் பப்ளிக்கும் வந்து இந்த ஏஜில் இப்படி ஆகிடும், இப்படி தான் உங்களுக்கு இருக்கும், யூ ஜஸ்ட் கோ த்ரூ, நீங்கள் மற்ற ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க, வீட்டில் டென்ஷன் ஆகாதீங்க, இப்படி தான் எல்லாரும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களே தவிர நீங்கள் ஒரு கரெக்டான அப்ரோச் போய் பாருங்க அப்படின்ற அவேர்னஸ் தான் நம்ம. விமன் கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிற பீரியட் 40+ ஆரம்பிக்குதுன்னு, அது பெரும்பாலும் 2 குழந்தை, பொறுப்புகள் அதிகமானது, இது மட்டும்தான் காரணமா? இல்லை ஒருவேளை அவங்க பெரிமெனோபாஸ்ல இருக்கலாம். ஆக்சுவலாக அது இன்னும் ஜாஸ்தி பண்ணும் அவங்களுக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்காது யாருக்கும். அந்த ரொம்ப க்ரூஷியல் பீரியட், பசங்களுக்கும் க்ரூஷியல் டைம், எல்லாம் அந்த 8th to 10th காலேஜ் டிசிஷன் டைம், அவங்களோட ஹார்மோன் சேஞ்சஸ் வர டைம், ஹஸ்பண்டுக்கோட கெரியர் சேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் அவங்களோட ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் டைம். இவங்களே ஒர்க்கிங் விமனாக இருந்தாலுமே அது வந்து அவங்களோட ஒரு பொசிஷனுக்கு ரொம்ப க்ரூஷியலான டைமாக இருக்கலாம். அந்த 40+ வரும்போது ஒரு 10 years into கெரியர், அவங்களோட பொசிஷன் சேஞ்ச். எக்ஸ்டர்னலி ஸ்ட்ரெஸ் இருக்கிறது பத்தாதுன்னு இன்டர்னலி அவங்களுக்கு இந்த ஹார்மோன் சேஞ்ச் வரும்போது அதை கோப்பப் பண்ணுறதுக்கான இது குறைய ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இது ஒரு மாதிரி காம்ப்ளிகேஷன், ட்ரிக்கியான இடமா இருக்குது. ஒரு விமன் கெரியர் விமனாக இருந்தால் கெரியரில் வளர்கிற காலகட்டம், ஃபேமிலியில் பிள்ளைங்களை பார்த்துக்க வேண்டிய காலகட்டம், கணவருடைய இது அவருக்கு கூடுதல் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய காலகட்டம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடுற காலகட்டம். அந்த டயத்தில் இது வந்து கரெக்டாக உட்காருது. இன்னொரு முக்கியமான விஷயம், பசங்களும் வளருவாங்க, முக்கால்வாசி பேருக்கு வீட்டில் இருக்க பெரியவங்களும் வயசாயிட்டு வருவாங்க. மதர், அவங்க அம்மா அப்பா, மாமனார் மாமியார், அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் அதை விட ஜாஸ்தி. ஏன்னா அவங்க இன்னும் ஜாஸ்தி வயசா 70-80 வயசுல, இப்போ எல்லாருக்கும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தி ஆனதுனால 70-80 வயசுல 2 பெரியவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க கூட, இந்த சின்ன பசங்க இருக்கும்போது இந்த மதரோட இந்த மைனர் சேஞ்சஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுறது ஒவ்வொரு வீட்லேயும்.
அப்ப இந்த பரபரப்புக்கு நடுவுல இது கவனிக்கப்படாம போயிடுதா? கண்டிப்பா கவனிக்கப்படாது. அதான் கேட்குறேன் நான். ஏன்னா அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டியில் ஒரு 70 வயசுல முடியாதவங்க இருக்கிறப்ப, பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ, கணவர் வந்து ஃபினான்ஷியல் அடுத்த லெவலுக்கு போகிறோம், இப்படி பல இது இருக்கப்ப இந்த கூட்டத்துக்குள்ள இந்த பெண்ணின் நெருக்கடி கவனிக்கப்படாமலே போயிடுதோ? கவனிக்கப்படாமே போகுது. முக்காவாசி பெண்கள் இது எப்படி நம்ம வெளில சொல்ல முடியும்? இது ஒரு சாதாரண விஷயம் தானேன்னு சொல்லிடுவாங்க. இதை நம்ம பெருசுப்படுத்துறோம்னு நம்மளை நிக்லெக்ட் பண்ணுவாங்க. இல்லை அந்த ஃபியர்னால சொல்லாமல் இருப்பாங்க. அப்படியே சொன்னாலும் அவங்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்கும் வீட்லேயும். இது என்ன ஒரு பெரிய விஷயமா? இதை விட பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கே வீட்டில். இப்போ இதை ஏன் நீ பெருசுப்படுத்துற? இதுக்காக ஏன்னா ஹாஸ்பிட்டல் வரணும், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாம் அவங்க ஷெட்யூல் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது லாஸ்ட் ப்ரையாரிட்டி ஆகிடுது. இப்போ எனக்கு என்ன, இப்போ நீங்கள் சொன்னீங்க இதுக்கு ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ ஒரு பீரியடில் ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு irregular பீரியட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது அது தொடர்பான சிக்கல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி இவர்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ், மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இருக்கா? நிறைய இருக்கு. அது முதல்ல நம்ம செக் பண்ணி இது வெறும் ஹார்மோன் சேஞ்ச் தான் நெக்லெக்ட் பண்ணிட முடியாது. இதுக்கு கர்ப்பப்பையில் நடக்கிற சேஞ்சஸ்க்கான காரணங்களும் இருக்கலாம் கூடவே சேர்ந்து. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அவங்க கைனகாலஜிஸ்டையோ வந்து செக். ஆக்சுவலி மெனபாஸ், பெரிமெனபாஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டியில் பிக்கப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்க பீரியட்ஸ் ப்ராப்ளம்க்குன்னு வரணும்னு இல்லை கைனகாலஜிஸ்ட். அவங்க ஒரு பேக் பெயின்காக ஆர்த்தோ கிட்ட போயிருக்கலாம், இல்லை அவங்க ஒரு மூட் ஸ்விங்ஸ்க்காக ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிருக்கலாம். அப்போ அவங்க ஏஜ் பொறுத்து எல்லாருக்கிட்டையும் அவங்க ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சு மெடிக்கலாக வேறு எதுவும் கரெக்டபிள் நீங்கள் கேட்ட மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் எதுவும் இல்லையான்றதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அதுக்காக தான் அவங்க ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட வரணும். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்க்குறப்ப தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சையிலே எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இப்போது ஒரு பெரிமெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா, இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்குன்னா அவங்களாகவே சரி செய்து கொள்வதற்கான ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ முதல்லையே அதை ப்ரிவென்ஷன் சொல்லும்போது எங்கே நம்ம திருப்பி சுற்றி எல்லாருக்கும் சொல்கிறது எங்கே வரோம்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஹெல்த்துக்கு எக்ஸசைஸ் அண்ட் அவங்களோட டயட், இதில் எவ்வளோ தூரம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறோமோ அப்போ நம்ம இதெல்லாம் ரொம்ப வரவிடாமல் தடுக்க கண்டிப்பாக முடியும். இல்லை, இப்போ ஒரு பெரிமெனோபாஸை தள்ளி வைக்க முடியுமா என்ன? தள்ளி வைக்க முடியாது. ஆனால் அந்த அவங்களோட மூட் ஸ்விங்ஸோ இல்லை அவங்களோட அந்த போன் ஹெல்த்தையோ ஸ்ட்ரெங்தனிங் பண்ணும்போது அவங்க சிம்டம்ஸை குறைக்க முடியும். அப்போ இது வந்து சைஸ் டவுன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 40க்கு மேலே பெண் தன் குடும்பத்தை பார்ப்பதை போலவே தன்னை பார்த்து கொள்வதற்கு தயங்கக்கூடாது. கண்டிப்பாக செல்ஃப் கேர் 40ல் ஆரம்பிக்கக்கூடாது. இதை 40ஐ நோக்கி போகும்போது அவங்க 30லேயே இதை டெய்லி நம்ம எப்படி சாப்பிட்றோம், குளிக்கிறோமோ அந்த மாதிரி அவங்களோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் போன் ஹெல்த்தையும் அவங்க 30 முடிஞ்ச வரைக்கும் இப்போ இனிமே வரப்போகிற ஜென்ரேஷன் சின்ன வயசுலேருந்தே பழக்கிக்கிறது நல்லது. பட் இது வரைக்கும் பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் எந்த ஏஜில் வேணாலும் அதை ஆரம்பிக்கலாம். ஒரு ரியாலிட்டியிலேருந்து இதை நான் வைக்கிறேன், நியாயம் இல்லை நான் கேட்குறது. இப்போ என்ன நெருக்கடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண தமிழ் குடும்பம் நீங்கள் கணக்கெடுத்துன்னு வச்சுங்களேன், தன்னை ஒரு பெண் பார்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு கில்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. கரெக்ட். அப்படி தான் அந்த சமூகமும் வச்சிருக்கு. ஓகே, பிள்ளைங்கள்லாம் என்ன சாப்பிடல, அதுக்குள்ளே நீ சாப்பிட்றியா, என்ன வீட்டு வேலையெல்லாம் இருக்கிறப்ப நீ பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருக்க அல்லது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு. ஒரு பெண்ணினுடைய ஓய்வு என்பது ஒரு சோம்பேறித்தனத்தோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. ஒரு பெண் நல்லா சாப்பிட்றதே கூட என்ன இப்படி சாப்பிட்ற அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஊராக தான் இருக்குது. இப்படி ஒரு மூடு வெளி உலகத்தில் இருக்கிற போது ஒரு பெண் இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? ஸோ இப்போ தான் ஃபேமிலி சப்போர்ட், ஹஸ்பண்ட்ஸோட சப்போர்ட், நீங்கள் உங்கள் பசங்களோட சப்போர்ட், இவங்களுக்கெல்லாம் இதை பற்றின அவேர்னஸ் நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லேயோ இல்லை அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் எல்லாரும் பேசப்படும் போது நம்மளும் இதெல்லாம் கவனிக்கணும் போல இருக்குது, இவங்களுக்கு நம்ம கொஞ்சம் டைம் அலாட் பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து ஒரு ஃபேமிலியில் அந்த மதருக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் வீட்டில் வளர பசங்களுக்குமே கண்டிப்பாக இருந்தால் அவங்க கொஞ்சம் டைம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக மெனோபாஸை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மெனோபாஸை சந்தித்து கொண்டிருக்கிற அந்த தலைமுறை பெண்களா, இல்லை அதற்கு கீழே இருக்கக்கூடிய 27, 18, 24 இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளுமா? எல்லாருமே. இல்லை கூடுதலாக யார் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? கூடுதலாக இப்போ யங்கர் ஜென்ரேஷன் தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கான ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கான சூழல் இல்லாததுனால அவங்க வந்து யங்கர் யாராவது ஒரு சப்போர்ட் இருக்கணும் இல்லையா? இப்போ அவங்களுக்கு இப்போ யங்கர் ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் அவங்க சேஞ்ச் கொண்டு வர முடியும். அவங்க அம்மாவை வந்து இப்போ ஆக்சுவலி நாங்கள் இப்போ கோயிங் ஃபார்வர்ட் நிறைய பொண்ணுங்க தான் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வராங்களா? காலேஜ் கேர்ள்ஸ் தான் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க.
அது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி காலேஜில் ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது நான் இதை கேட்டேன், எனக்கு இந்த டாக்டர் இதை சொன்னாங்க, இந்த விமன்ஸ் டே ப்ரோக்ராம் நடந்தது, அப்போ நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக இது போயிட்டு இருக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் ரீச் ஆகுது. எப்படி நமக்கு பியூபர்ட்டியில் வந்து அட்ரஸ் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகி எல்லா தர மக்களும் கூட்டிகிட்டு வர ஆரம்பிக்கிறாங்களோ, அது மாதிரி யங்கர் ஜென்ரேஷனுக்கு போனால் கண்டிப்பாக அது ரீச் ஆகும். ஆனா அந்த அளவுக்கு இங்க ஒரு ரீச் இருக்கா? இன்னும் இல்லை. இல்ல. ஆமா. வெஸ்ட்ல இது எப்படி இருக்கு? ஏன்னா மேற்கு வளர்ந்துருக்கக்கூடிய நாடுகளில் வந்து மெனோபாஸ் கிளினிக்ஸ்லாம் இருக்குன்னா கூட நான் படித்தேன். ஸ்வீடன் அண்ட் யூகே மாதிரியான நாடுகளில் வந்து மெனோபாஸ் பாலிசி இருக்குது ஒர்க்கிங் விமனுக்கு அப்படின்னுலாம் இருக்கு. அப்படிலாம் இங்கே என்னென்ன நடைமுறைகள் இருக்கு? ஸோ இன்னும் அந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணலை, பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுட்டு வராங்க. இன்னும் அந்த வெஸ்ட் அளவுக்கு நம்ம இன்னும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரல. வெஸ்ட் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியே இதை பற்றி பேச ஆரம்பிச்சு, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மெனோபாஸ் கிளினிக்ஸ் இருக்குது, அவங்களுக்கு சப்போர்ட் குரூப்ஸ் இருக்குது, கம்யூனிட்டிஸ் இருக்குது, அவங்க இதை பற்றி பேசலாம், அந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் இன்னும் அதை பற்றி ரொம்ப அவேர்னஸ் வரலனாலும் இப்போ இனிஷியேட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. இப்போ எல்டா ஹெல்த்னு ஒரு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவங்க சப்போர்ட் குரூப்ஸ் வச்சுருக்காங்க, வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ் வச்சுருக்காங்க, வெப்சைட்ஸ் இருக்குது. அது மாதிரி மிரர்னு ஒரு குரூப் இருக்குது. இந்த மாதிரி நிறையா குரூப்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. வெப்சைட் ஹெல்ப் ஃபார் பெரிமெனோபாசல் விமன், மிடில் ஏஜ் விமன் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இது ரீச் ஆகணும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கம்பெனிஸில் அண்ட் கவர்மெண்ட் சைடில் வந்து பெரிய பாலிசிஸ் இதெல்லாம் வந்து எப்படி மெட்டர்னிட்டிக்கு அது வந்ததோ, அதாவது WHO சொன்னாங்க நீங்கள் 6 மாதம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும்னு. ஆனால் 6 மாதம் டைமே இல்லாமல் எப்படி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணியிருக்க முடியும்? அப்போ தான் அவங்க 6 மாதம் மெட்டர்னிட்டி லீவ் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி சில லீவ் பாலிசிஸோ இல்லை அடிஷ்னல் சப்போர்ட்டோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு சில கம்பெனிஸ் ஆக்சுவலாக பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? இந்தியாலையுமே பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அது இன்னும் இருக்கா, இன்னும் பண்ணுறாங்களான்றது ஐ எம் நாட் அவேர். பட் பண்ணியிருக்காங்க. சில விமன், ஒர்க்கிங் விமன் வந்து சொல்லும் போது தெரிஞ்சுது. பட் அது லார்ஜ் ஸ்கேலாக வெளியில் பேசப்படலை, பெருசாக தெரியல. பட் அது ஒரு குட் இனிஷியேட்டிவ் நினச்சேன். பாலிசிஸ் பண்ணாங்க. அவங்க லீவ் ஃபார் மெனோபாஸ், ப்ளீடிங் லீவ்னு ஒரு பேர் வச்சு அதை பண்ணாங்க. இதெல்லாம் இந்தியாவே கூட நடக்குது. இந்தியாவில் பண்ணாங்க, பட் ரொம்ப ஸ்மால் ஸ்கேல். மேபி 1-2 கம்பெனியில் பண்ணியிருப்பாங்க. அது இன்னும் வெளியிலேயே ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நானுமே பெரிதாக இதை கேள்விப்படலை. ஆக்சுவலாக இப்போ மாடர்ன் ஒர்க் பிளேசஸ் வந்து நிறைய டாபூஸை பிரேக் பண்ணிச்சு. அதில் ஒன்று வந்து இந்த பீரியட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை ஓப்பனாக பேசுறது, அல்லது வந்து ஐம் ஆன் பீரியட்ஸ்னு ஒருத்தவங்க சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதை டிஷர்ட்டில் போட்டு போகிற அளவுக்கெல்லாம் ரிபலியஸாலாம் மாறினாங்க. ஸோ குட் சைன். ஓகே. அதே மாதிரி அதுக்கேற்ற பாலிசிஸும் கொண்டு வந்தாங்க. இந்த சூழலில் ஒரு பெண் இருக்கிற போது அதை வந்து அஃபிஷியலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, ஒரு டிஎல் இருக்காருன்னா அவர்கிட்ட போயிட்டு ஐம் ஆன் பீரியட்ஸ், எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு கேட்டால் அதை புரிஞ்சுக்கக்கூடிய அளவு ஆணும் மாறி இருக்கிறார். அதே ஒர்க் பிளேஸில் இன்னைக்கு ஒரு சீனியர் பொசிஷனில் 50 அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க இந்த டேபு பிரேக் ஆச்சு, இந்த டேபு பிரேக் ஆயிருக்கா? இன்னும் ஆகலை. அது அந்த அளவுக்கு இன்னும் ஆகலை. ஏன்னா அது ஒரு அதோடய அவங்க ஒர்க் பண்ண பழகிட்டாங்க. இது ஒரு நியூ சேஞ்ச். அதாவது ஒரு என்ன சொல்றது, ஸ்டார்ம் யூ நெவர் எக்ஸ்பெக்டட் டு ஃபேஸ்ன்ற மாதிரி ஃபேஸ் இது. நீங்கள் சடனாக இட் ஹிட். யாராக இருந்தாலும் நார்மலாக போயிட்டே இருக்கும் லைஃப். திடீர்னு ஒரு டோட்டல் சேஞ்ச். நீங்களே உங்களை அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த பெண்ணுக்கே அது ஒரு புதுசான ஒரு உணர்வாக இருக்கும். அவங்களே இத்தனை வருஷமா பார்க்காத அவங்களோட ஒரு சைடை அவங்க பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ இதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் போது இந்த மாதிரி மற்றவங்க நீங்கள் ஒர்க் பிளேஸில் 50+ இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சீனியர் பொசிஷனில் அப்படி அவங்க சீனியர் பொசிஷனில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா அவங்களோட ஜூனியர்ஸ் வந்து இந்த மாதிரி இல்லை, இவங்க இந்த ஃபேஸ் கோத்ரூ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது ஈவன் கொலீக்ஸ் கூட உனக்கு முடியலன்னா ஐ வில் கவர் ஃபார் யூ கொஞ்ச நேரம், அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் எல்லா விமனுக்குமே அந்த ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியரில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு தெரியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்தியாவில் கூட இதை பற்றி கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகியிருக்காங்க, அதுக்கான சப்போர்ட் குரூப்ஸ் இருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்காங்க அப்படின்னு. இது எல்லாமே ஓரளவு பெருநகரம் சார்ந்ததாக தான் இருக்குது. அவங்களுக்கே இது இப்போ தான் ஓப்பன் அப் ஆகுதுன்னா ரூரலில் இன்னும் அதை விட கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் இவங்கெல்லாம் வழிகளோடு தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்களா? ஆமாம். இதுக்கு அப்போ அரசு தரப்புலேருந்து ஏதாவது பாலிசிஸ் வரணும்னு சார் கைனக்கா நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்தால் நல்லாயிருக்கும். அதாவது இந்த ஏஜில் வந்து அவங்க ஏன்னா எத்தனை பேரால் வர முடியும்? நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஒரு தடவை எப்படியோ புஷ் பண்ணி வந்துடுவாங்க செக்அப். அப்புறம் நாங்கள் திருப்பி ஃபாலோ அப்க்கு வரணும் அப்படின்றப்போ அவங்களால முடியறதில்லை. ஏன்னா இந்த மாதிரி லீவ் கிடைக்காது. நீங்கள் ஈவினிங், ஸோ இப்போ டாக்டர் சைட்லேயும் ஈவினிங், லேட் ஈவினிங் கிளினிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி எப்படியாவது ஹெல்ப் பண்ண பார்க்குறோம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் சிட்டி லெவலில் பண்ண முடியறதே தவிர ரூரல் சைடு போகணும், அந்த நம்மளோட கீழே எல்லாருக்கும் அது ரீச் ஆகணும்னா கவர்மெண்ட் உள்ளே வந்தால் தான் அந்த ரீச் போக முடியும். ஓகே. எனக்கு இன்னொரு பக்கம் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன்.
இப்போ ஒரு பொண்ணு பீரியட்ஸ் இருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் வேற எதுவும் இல்லைன்னா ஒரு சின்ன சிக்னல் வயிற்று வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கூட அதை கன்வே பண்ணிடுறாங்க. ஏன் மெனோபாஸில் இருக்கிறவங்க அவங்களுடைய உடல்சார் பிரச்சனைகளையோ அல்லது நெருக்கடிகளையோ கன்வே பண்ணவே தயங்குறாங்க பெரிய ப்ரொஃபைலில் கூட. ப்ராபப்ளி ஒரு ஐடென்டிட்டியே போகுதுங்கிற மாதிரிலாம் அப்படி ஒரு இமோஷனலாக நினைக்கிறாங்களா? கரெக்ட். ஒன்று அவங்க அவங்க இந்த மாதிரியே வேலை பண்ணி பழகிட்டாங்க. புதுசா நம்ம கிட்ட ஒரு சேஞ்சுன்னு சொல்லும்போது அதை எப்படி எல்லாரும் பார்ப்பாங்க, அதை நம்ம இன்கேப்பபிள்னு நினைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கலாம். அண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். நம்ம இவ்வளோ நாளா நம்மளை நம்பி விட்ட எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒன்று பண்ண முடியாதுன்னு சொன்னா நம்மளை குறைச்சு பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே பாதி பேர் வெளியில சொல்லாம இருக்கலாம். இது ஒரு பாரடாக்ஸ் மாதிரி இதில் 2 சைடு நான் பார்க்குறேன். ஒன்று ஒரு ஒரு பெண் பூ பெய்துகிறாள் அப்படின்னா அது ஒரு செலிப்ரேஷனாக நம்ம பார்க்குறோம். அவன் அந்த பேஸ் அவங்களுக்கு முடியுது அப்படிங்கிறத ஏன் நம்ம லாஸ் மாதிரி ஒரு பெண் மனதில், எனக்கு தெரியல ஒரு பெண் மனசு எப்படி அதை நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் குழந்தை பெறும் சாத்தியங்களை இழக்கிறேன் அல்லது ஒரு பெண்ணுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டின்னு ஒன்று இருக்குதுல்ல, ஆணுக்கு இல்லாத சில அற்புதங்கள், அதிலிருந்து நான் நகர்ந்து போகிறேன் அப்படிங்கிறது அவங்கள ஒரு ஷெல்லுக்குள்ளே கொண்டு போய் தள்ளிடுதா இமோஷனலி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்டர்னலி நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அவங்க இதுவே நான் சொன்ன மாதிரி அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, டயட்டில் இருக்கவங்க அப்படியா இருந்தாலுமே அவங்க ஸ்கின்ல சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஏஜிங் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். வெயிட் ஏற ஆரம்பிக்கும். அவங்க கண்ட்ரோல் மீறி வெயிட் ஏற ஆரம்பிச்சுட்டே போகும். ஸோ அவங்களோட ஒரு மோட்டிவேஷன் அண்ட் அவங்களோட வெளியில் எக்ஸ்டர்னலாக அவங்களோட தோற்றம் மாறுறது, இதெல்லாம் அவங்கள ஒரு நெகட்டிவ் சைட்லேயே நம்ம ஏஜ் ஆகிட்டு இருக்கோம், நமக்கு இது நம்ம ஒன்றும் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு இதுவும் அவங்கள ஒரு க்ளோஸ்ட், நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஷெல்லுக்குள்ள தள்ளிடுது. ஒரு இந்தியன் இமோஷனல் லைஃப் ஸ்டைலுக்குள்ள அல்லது கொஞ்சம் கன்சர்வேட்டிவான இந்த லைஃப் ஸ்டைல் கூட இவங்க வாயை திறக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா? கண்டிப்பா அதுவும் ஒரு ரீசன். ஏன்னா அவங்க வீட்டுல நான் சொன்ன பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க, நாங்கெல்லாம் பார்க்காததான் நீ பார்க்க போற அப்படின்ற ஒரு இதை போய் சொன்னோம்னா அப்படித்தானே நமக்கு அந்த இது வரப்போகுது. இதை நம்ம வெளியில சொல்லி எல்லாரும் இப்படிதான் பேச போறாங்க, இது என்ன பெரிய விஷயமா, அவங்க பக்கத்து வீட்டுல அவங்களுக்கு ஆச்சு, இவங்களுக்கு ஆச்சு, உங்க அன்னிக்கு ஆச்சு, உனக்கு என்ன புதுசா அப்படிங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் இன்னும் சொல்றாங்க. இவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் இதோட சிம்டம்ஸுங்கிறது. நிறைய பேருக்கு அது புரியறது இல்லை. அதனால ப்ளீடிங் ஆரம்பயே சொல்லுவாங்க, ஒரு மாசம் நின்றுடும், அது இப்படிதான் இருக்கும், இந்த 1 month வரும் நின்றுடும் அப்படின்வாங்க. அது தொடர்ந்து 3 மாசம் ஆகுறப்பதான் நமக்கு வித்தியாசமா இருக்கும்னு அடிச்சு வருவாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு அதோட விளைவுகளான ஹெல்த் ரிஸ்க்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இப்போ சில சிம்டம்ஸ் ரொம்ப பிசிக்கலா எக்ஸசிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50ல இருக்காங்க, அவங்க மெனோபாஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கு உடல் ரீதியாக பெரும் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மன ரீதியான தொந்தரவுகள் கூட அடுத்து போகலாம். உடல் ரீதியாக நிறைய தொந்தரவுகள் இருக்குன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? ஸோ உடல் ரீதியாக தொந்தரவு இருக்கும்போது கண்டிப்பாக அது மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த இதையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா. இப்போ ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குன்னா அதை அட்ரஸ் பண்ணாமல் விட்டாங்கன்னா ஹீமோகுளோபின் ரொம்ப குறையும், அது ஹார்ட்டை பாதிக்கும். இது கண்ணுக்கு தெரியக்கூடியது. தெரியாதது என்னன்னா அந்த ஹார்மோன் லெவல் குறைய இந்த ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் தான் நம்ம பாடியை, விமனோட பாடியை ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தது, போன்ஸ் அண்ட் ஹார்ட்டை. அதோட லெவல் குறைய அந்த ஹார்ட் ஹெல்த்தும் போன் ஹெல்த்தும் கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வர ஆரம்பிக்கும் பிகினிங்லேருந்தே. ஸோ இது எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத முதலியே அவங்க செக் பண்ணிக்கலன்னா ஃபுல்லாக குறைஞ்சு அது முட்டி தேய்மானம் ஆகி பெயின் அப்புறம் தான் நம்ம பார்க்குறோமே தவிர, அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாங்கிறது இனிஷியலாக வந்தாலே நம்ம அதை பண்ண முடியும் இல்லையா. ஸோ அது கண்ணுக்கு தெரியாதது கூட நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில். இதை ஒரு டெப்ரிசியேஷன் பீரியட் தான் எடுத்துக்கணுமான்னு கேட்குறேன். அதாவது இப்போ ஒரு 50ல இருக்காங்க, அவங்களுக்கு மெனோபாஸில் இருக்காங்க, அது சார்ந்த உடல் மன பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுங்களேன், இது அதிகரிச்சுட்டே தான் போகுமா? இல்லை இதில் மித்ஸ் அண்ட் பிலீவ்ஸ்னு சில இருக்கலாம், அதுக்காக கேட்குறேன். இது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுமான்னு. அதை நெக்லெக்ட் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கலைன்னா அதிகரிச்சுட்டே தான் போகும். இல்லை ஸ்டெப் எடுத்தா சரி பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறேன். ஸ்டெப் எடுத்தா ப்ரிவென்ட்டும் பண்ண முடியும், அதை ஸ்ட்ரெங்தனும் பண்ண முடியும். இப்போ ஒரு நீ ஹெல்த்தே எடுத்துக்கோங்க. ஒரு 50 வயசுல முட்டியை சரி பண்ண முடியும். அவங்க நல்லா நடந்துட்டு இருக்கப்போ நல்லா ஒர்க் பண்ணும் போதே அதை கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கடைசியில் ஒரு 20 வருஷத்துல நீ ரீப்ளேஸ்மெண்ட் வரைக்கும் வர தேவையில்லை இல்லையா. அவங்க இன்னும் ஒரு 10 வருஷம் அந்த ஆப்ரேஷனே இல்லாம அவங்களால இன்னும் நல்லா இருக்க முடியும் இல்லையா. இல்லை இதெல்லாம் மெனோபாஸோட சிம்டமா? இதெல்லாமே மெனோபாஸோட சிம்டம் தான். இப்போ எங்க அம்மாக்கே அதெல்லாம் நான் பார்த்தேன். அப்பவே நான் அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா, ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயமா தெரியலனா, அப்போ அவங்களுக்கு நானே அதை ஒரு டாக்டரா வீட்டில் இருக்கும்போதே என்னால் அதை ரொம்ப அவங்களோட இதை சேஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல அது இம்பார்ட்டண்ட்டாக தெரியல.
ஆனா அது இவங்க தான் விமன் தான் அவங்களோட மைண்ட் செட்டையும் மாத்தணும். கூட ஹஸ்பண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ போமா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு பேக் போனா அவங்க இருக்கும்போது அதை ஹெல்ப் பண்ண முடியும். மாடர்ன் ஹஸ்பண்ட்ஸ் எந்த அளவு இந்த பிரச்சனைகளை புரிஞ்சு வச்சிருக்காங்க? ஒரு 50 வயசுல ஒரு பெண் இருக்காங்க, அவங்க வீட்டில் கணவர் ஒரு 55 வயசுல இருக்காரு. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல கேட்குறேன்னா, நீங்க பார்த்த வரைக்கும் மாடர்ன் ஹஸ்பண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய படித்த அல்லது நகர்ப்புறங்களில் வாழக்கூடியவர்களே இதை ஒன்று புரிஞ்சு வச்சிருக்காங்களா, இல்லை கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிச்சிடுறாங்களா? நிறைய ஒதுங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த மூட் ஸ்விங்ஸ் வரும்போது அவங்களுக்கு ஒய்ஃப் கிட்ட புதுசா ஒரு சேஞ்ச் பார்க்கும்போது அதை அவங்க ஹெல்த் ப்ராப்ளமா பாக்குறது இல்லை, அவங்களுக்குள்ள ஒத்து வர ஆரம்பிக்கிறது இல்லை. ஐயோ இது பெரிய பிரச்சனை, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பேசாம ஒதுங்கி இருக்கலாம்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு பெட்டர் அப்படின்னு தான் மெஜாரிட்டி நினைக்கிறாங்க. நான் அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லலை, ரொம்ப சப்போர்ட்டிவான குரூப்பும் இருக்காங்க, அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க. ஆனா நீங்க கேட்குற மாதிரி மாஸ் குரூப்னு பார்க்கும்போது, அதாவது சிட்டியை விட்டு வெளியில போறதோ ரூரல்லையோ இல்லை சிட்டிலேயே மெஜாரிட்டி ஆஃப் தெம்மோ இப்படிதான் இருக்காங்க. அவங்க கிட்ட விலகி தான் இருக்காங்க. நம்ம பேசினா தானே பிரச்சனை வரும், எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு விலகி தான் இருக்காங்களே தவிர உனக்கு என்ன பிரச்சனை, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு போய் பேசுறது எத்தனை பேர் இருக்காங்க? அது அவ முன்ன மாதிரி இல்லைன்னு ஒரு ஆண் முடிவுக்கு வராருல, அந்த இடத்துல ரொம்ப கான்சியஸா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட். அந்த மாதிரி அவங்க அந்த டைம்ல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உட்காந்து அதை பேசினா இதுக்கான சொல்யூஷன்ஸ் நிறைய கிடைக்கும். அவங்க நினைச்சிடுறாங்க அவ்வளவுதான், அவளோட டாலரன்ஸ் லெவல் அவ்வளவுதான், இதுக்கு மேல ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அவங்களும், ஏன்னா அவங்களுக்கும் அது ஒரு சேஞ்சு, மென்னுக்கும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் ஆயிடுது. ஸோ இதை பத்தி பேசப்படாமலே போயிடுது வீட்டில். ஓ ஓகே. ஆக்சுவலாக இன்னொரு பக்கம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஞாபகம் வருது, அதாவது பெண்ணுடைய மூட் ஸ்விங்ஸ் பற்றி ரொம்ப ஃபன்னாக நிறைய வீடியோக்கள் வெளியில் வருது. இந்த மாதிரியான விளையாட்டுத்தனமான வீடியோக்கள் இதோட சீரியஸ்னஸை குறைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி யோசிக்க வைக்கும். ஏன்னா ஏன்னா இப்போ வந்து மந்த்லி பீரியட்ஸுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு இருந்தது, அதாவது கல்யாணம் ஆன புதுசுல வர்றது எல்லாமே. இப்போ மோஸ்ட்லி யங் ஜென்ரேஷன்ல வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒய்ஃப் வந்து இப்போ நிறைய பேர் பேசியே நான் கேள்விப்படுறேன். கப்பல் வரும்போது எங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில எல்லாம் ஓகே இந்த மாதிரி அவளோட பீரியட் டேட் வரப்போதா நெக்ஸ்ட் அந்த 1 வீக் நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தேன்னா ஸ்மூத்தா போயிடுது டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. அது மாதிரி இந்த ஃபேஸ் இது என்ன ப்ராப்ளம்னா இது ரொம்ப லாங் டியூரேஷன். ஸோ அவங்களால எவ்வளோ நாள் இதை பொறுத்துக்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் வர ஆரம்பிக்குது. ஏன்னா சில பேர் இந்த பீரியட்ஸ் முன்னாடி 5 days தானே அப்படிங்கிறப்போ பிரச்சனை கிடையாது, அடுத்த வாட்டி நார்மலாக ஆயிடுறாங்க. பட் இந்த பெரிமெனோபாஸ் ஃபேஸுங்கிறது இதே காரணம் காமிச்சு 10 வருஷம் எப்படி டாக்டர் நல்லா பொறுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு வராங்க. அப்போதான் யூ நீட் சப்போர்ட் குரூப்ஸ். இந்த மாதிரி நீங்க தனியா இல்லை, இதுல இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க, அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்ற டிஸ்கஷனுக்கு நீங்க வரும்போது ஆக்சுவலி மெடிக்கலா ரொம்ப பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்க ஒரு ரொம்ப லோ ஃபேஸ் வரும், ரொம்ப ஆக்டிவா சர்ப்பியா இருந்த ஒரு உமன் கூட ரொம்ப டிப்ரெசிவா ஒரு காரணமே இல்லாம அவங்களுக்கு ஒரு சோகமா இருக்கிறதெல்லாம் வரும். அப்போ இது அவங்க என்ன ரீசன்னு அவங்க நினைச்சுப்பாங்க, இது ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறதுனால குழந்தை இப்படி இருக்கிறதுனால அவங்களே நினைச்சுப்பாங்க. நீங்க அப்போ ரீச் அவுட் பண்ணி இப்போ நிறைய சப்போர்ட் குரூப்ஸ் வருது, இருக்காங்க, பேசுங்க. இப்போ சோஷியல் மீடியால நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பெஸ்ட் நீங்க செல்ஃபா பண்ணக்கூடியது வந்து எக்ஸசைஸ், யோகா கொஞ்சம். ஆனா இதெல்லாம் ப்ரூவன் சேஞ்சஸ் பார்த்துருக்கோம் யோகால, எக்ஸசைசஸ்ல டெஃபினட்டா எவிடன்ஸ் வந்து ஹேஸ் ஷோன் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுது, உமனோட மூடை இம்ப்ரூவ் பண்ணுது, அதை கோப் அப் பண்ற எனர்ஜி கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப டிப்ரெசிவ் ஃபேஸ் போகிறதோ இல்லை ரொம்ப அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் பண்ணுறதோ குறைக்க முடியும். மறுபடியும் ரியாலிட்டி செக்குக்குள்ளே தான் நான் வரேன். கரெக்ட். ஆக்சுவலாக பார்த்தா ஒரு இந்தியன் விமனுக்கு ஒரு 40க்கு மேலே தான் கண்ணாப்புண்ணான பொறுப்பு வருது. ஏன்னா ரொம்ப ஆம்பிஷியஸான பேரண்ட்ஸாக மாறிட்டோம். பிள்ளைகளுடைய படிப்பு ஒரு 40 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அநேகமாக ஒரு 20, ஏன்னா இப்போல்லாம் வந்து ஒரு பிஜி முடிச்சு அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணுற கேட்டகரின்னு வச்சுப்போம். இப்போலேருந்து பின்னால் போனால் கூட ஒரு யூஜி முடிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பிள்ளை வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், இல்லை காலேஜ் போயிட்டுருக்கோம், இல்லை ரொம்ப ஏர்லி மேரேஜாக இருந்து ஒருவேளை மெனோபாஸ் கட்டத்துக்கு வந்திருந்தாங்கன்னா 50 வயசு ஆயிருந்துச்சு வச்சுங்களேன், அவங்க ஒரு குழந்தைய பெற்றிருப்பாங்க. இப்போ அந்த பிள்ளைய தூக்கி அந்த பாட்டி மடியில் வச்சுட்டு போயிட்டு பாட்டி ஒன்ட்ட தான் இருக்கான் நம்ம ஆளுங்க சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி என்ன போக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது பெட்டரா? எப்படி நீங்க ஃபேமிலியா அது அப்பதான் ஃபேமிலி சப்போர்ட் வரும். நீங்க ஃபேமிலியா சேர்ந்து பண்ணலைன்னா
ஒருத்தர்கிட்ட மட்டும் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். அதே இப்போ விமென்ஸ் டேக்கு கூட மெசேஜஸில் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரே லேடி கையில் ஒரு துர்கா அம்மான் மாதிரி 10 ஆயுதம் கொடுத்து எல்லாமே ஒரு ஏன் அந்த எல்லா ஆயுதமும் ஒருத்தர் கையிலேயே இருக்கணும்? ஏன் அதை நீங்கள்லாம் ஒன்று ஒன்று எடுத்துக்க கூடாது? அதுதானே தாட் இருக்கு இன்னைக்கு டே வரைக்கும். அதுதான் ஆக்சுவலாக அதை பார்த்தா ஓகே பெருமையாக தான் இருக்கு எல்லாரும் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பெருமையாக தான் இருக்கே தவிர பட் ஏன் அது ஏன் உமனுக்கு மட்டும் தள்ளப்படுது? பண்ணிடுவோம் இல்லைன்னு சொல்லலை. பட் அதை யார் ஷேர் பண்ணிக்கணும்? வீட்டில் இருக்கிறவங்க தான் அதை ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ பேர்டன் தெரியாது. விமன்ஹுட்டை ரொம்ப செரிஷ் பண்ணி அல்லது ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி இன்னும் சொல்ல போனால் புனிதப்படுத்தியே ரொம்ப வேலைகளை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது அப்படியே பழகிடுச்சு. இத்தனை வருஷமா பண்ணி பழகிட்டாங்க. இப்போதான் ஒர்க்கிங் விமனோட பண்ணும்போது இவங்களும் ஷேர் பண்ணிக்கலாம். இவங்களும் இன்னைக்கு வரைக்குமே எழுந்து சமைச்சு வச்சுட்டு அப்புறம் தானே ஒர்க் போயிட்டு வராங்க. எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லையே, ஒரு ஆளை வச்சு எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி. மற்றவங்க எல்லாம் காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்து போயிட்டு வந்து திருப்பி நைட்டு வந்து அவங்க தான் பண்ணணுன்றப்போ அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி யோகா எக்ஸசைஸ்க்கு டைம் இருக்க முடியும்? அப்போதான் ஒர்க் குரூப்ஸோட ஹெல்ப் தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, அந்த கம்பெனிஸில் இப்போ அவேர்னஸ் வந்ததுன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் விமனோட பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் இதுக்கு ஒரு எல்லா விமனையும் கேதர் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரியோ, இப்போ ஏன்னா உங்களுக்கு ரெகுலர் டைம் 9 to 5 அப்படின்னு இருந்தால் அதில் ஒரு 20 மினிட்ஸ் அலாட் பண்ணுங்க அந்த விமனுக்கு அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஏன்னா இப்போ ப்ரெக்னென்ட் விமனாக ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நாப் டைம் அலோவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ப்ரெக்னென்ட் விமன் இது மாதிரிலாம் பண்ணணுன்ற அவேர்னஸ் வந்து வரைக்கும் நல்லா பண்றாங்க. இப்போ பீரியட்ஸ் ஹேண்டில் பண்றாங்க. பிரெக்னென்ட் விமனை வந்து பயங்கரமா. எனக்கு என்னன்னா இதை நான் ரெண்டா பார்க்குறேன். நான் ரொம்ப கிரிட்டிக்கலி பார்க்கல. இப்போ ஒரு பெண் பூப்பெய்தல் ஒரு யங் ரிசோர்ஸ், அவங்க நல்லா சேஃப்கார்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அடுத்தது வந்து ஒரு செரிஷிங் பீரியட், விமன் வந்து தாய்மை அடைகலாம். அது வந்து கொண்டாடுறப்ப கம்பெனிக்கும் அவங்களே நல்லா பார்த்துக்கிறாங்க. இவங்களை வந்து முடிஞ்சு போச்சு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல மைண்டு இப்போ நமக்கு போயிடுதா? வீடு கம்பெனி எல்லாத்துலேயுமே அப்படிதான் ஆயிடுது. நம்ம இருக்கா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முடிஞ்சிருச்சு, இனிமே ஒர்க் மட்டும் தானே, வீடு ஒர்க் மட்டும் தான் அப்படின்ற தாட் தானே வருது. பட் அவங்களுக்கும் அந்த டைம்ல ஒரு புதுசா ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இது வரைக்கும் யாருமே அந்த ஆங்கிள் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க வீடியோஸ் இந்தியாவில் பார்க்கறதே ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸோ இல்ல எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோஸோ மெனோபாஸ் பத்தி. இதுக்கு இந்த பெரிமெனோபாஸ்ங்கிற வேர்டே வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்காது. 10 வருஷம்னா என்ன சொல்ல போனால் நீங்கள் பெரிமெனோபாஸ்ன்னு சொன்ன வேர்டு நான் வந்து ப்ரீமெனோபாஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். நானுமே அதை நான் கன்ஃபஸ் பண்ணுறேன். நானே அதை ப்ரீமெனோபாஸ்ன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அது பெரிமெனோபாஸ் அது பேருங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போது மாதவிடாயின்னு ஒரு வார்த்தை தமிழில் இருக்குது. ஏன்னா அதை பற்றி தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் சொல்லி பீரியட்ஸ்ன்னு ரேண்டமாக சொல்லி அது ஒரு சரியான தமிழ் பதம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் இதுக்கு ஒரு சரியான தமிழ் பதமே இல்லை. நம்ம இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுனே தெரியாம அப்ப மாதவிடாய் நிறுத்தம் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு தான் வர வேண்டியிருக்கு. இது ஏதாவது ஒரு தமிழ் பதம் இருக்கா இதுக்கு? எனக்கு தெரிஞ்சு தமிழ். ஏன்னா இது புழங்குவதே மெனோபாஸ் தான் புழங்குறாங்க. ஆக்சுவலா அதை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருந்தாதான் அது நம்ம மொழிக்குள்ள எல்லாம் கூட வந்திருக்குமோ அப்படின்னு ஒன்று தோணும். நான் வந்து சில சிச்சுவேஷன்ஸ் வைக்கிறேன். இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் செய்யக்கூடாது நீங்க சொன்னீங்கன்னா ப்ராபபிளி டிரெக்டா ரீச் ஆகும். ஏன்னா இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. நான் ஒரு முறை பார்த்தேன். எப்போதுமே பார்த்தா பேரப்பிள்ளைகளை வைத்து கொஞ்சுவதில் பெரியவர்களுக்கு பெரும் பிரியம் உண்டுன்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. பட் எனக்கு முட்டி வலி இடுப்பு வலின்னு அவங்களே பாவம் லைஃப்பில் எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வாழவே இல்லைன்னு யோசிக்கிற பீரியடு. அவங்களுக்கு கூட வேறு ஆசைகள் இருக்கலாம். அவங்களுக்கு கூட ஒரு ஊட்டி கொடைக்கானல் போகலான்னு இருக்கலாம். நம்ம மைண்ட் செட்டில் எப்படின்னா பெரியவங்கன்னா கோயிலுக்கு தான் போவாங்க, பெரியவங்கன்னா பேரப்பிள்ளைங்களோட தான் இருப்பாங்க, பெரியவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இப்படி நம்மளே சில டெம்ப்ளேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு நாள் என்னால் பிரேக் ஆச்சு. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கே முடியலைங்க, இவ போய் பிள்ளைய கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுறா, புள்ள மேலே எனக்கு கோவம் வந்துடுது அப்படின்னாங்க. இந்த அம்மா வீட்டுக்கு போகிற பெண்கள் 50 வயதில் இருக்கும் அம்மாவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? 1 by 1 போகலாம். அம்மா வீட்டுக்கு ஏன்னா அவங்களே இப்போ ஒர்க்கிங் விமனாக இருக்காங்க தான். அம்மா வீட்டுக்கு போகணும் ரிலாக்ஸ் பண்ண நினைக்கிறலாம் நியாயம் தான். ஆனால் அம்மா வீட்டுக்கு போகிற பெண்கள் 50 வயதில் இருக்கும் அந்த அம்மாவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அம்மா வீட்டுக்கு போகிறப்போ அம்மாவோட வேலையும் ஷேர் பண்ணிக்கணும். அதை ஒரு ஃபன்னாக பேசிக்கிட்டே பண்ணுற மாதிரி நீ இதை பண்ண, அம்மாவுக்கு முடியலங்கிறதையாவது ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். சரி, முடியிறப்போ அம்மா பண்ணுவாங்க, நீ போய் உட்காருமா நான் பார்த்துக்கிறேன் நான் சந்தோஷமாக பண்ணுறேன்னு பண்ணிடுவாங்க. பட் சில சமயம் அவங்களால முடியாதப்போ அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். நான் இப்போ தான் வந்திருக்கேன், இந்த டைமில் இப்படி பண்ணுறேன்னு அவங்க திருப்பி கோச்சிக்காம அவங்களோட அந்த டைமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்போவுமே அம்மா பண்ணுறவ தானே, இன்னைக்கு ஒரு நாள் பண்ணலைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே அது அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு அருகில் குடித்தனம் போகிறது ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடியதாக இருக்குது. அது சௌகரியங்கள் இருக்குது.
சமையலுக்கு ஏதாவதுனா அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க, பிள்ளைகளே அவர்கள் பார்த்து கொள்வார்கள். இதில் பெரும்பாலும் அடி வாங்குறது யாருன்னு பார்த்தா பெண்ணோட அம்மாக்கள் தான். ஆமா ஓகே, நீங்களும் உங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் தான் இருக்கீங்களா? ஆமா ஓகே ஓகே, அப்போ ஓரளவு எனக்கு அந்த நம்ம மைண்ட் செட்டு புரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நேராக கொண்டு போய் குழந்தைய கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துரும். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரீம்லி ஆக்டிவாக இருக்குங்க பசங்க இப்போ. ஆமா அவங்களோட ஸ்பீடு, அவங்க ஒரு மெனோபாஸில் இருக்கிறப்போ இப்படி குழந்தைகளை பாதுகாக்கும் ஆட்களாக அம்மாக்களை மாற்றுவது சரியா? பாதுகாக்கும் ஆட்களாக ஃபுல்லாக அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியில் விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற விஷயந்தான். பட் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணும்போது சில பேர் ப்ரிவிலேஜஸ் இருக்கிறவங்க வந்து அம்மாவையே மொத்தமாக பண்ண விடாமல் அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் அது அவங்கள ஹெல்ப் பண்ண வைக்க முடியும். பட் இதை நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் சொல்ல முடியுமே தவிர எல்லார் விஷயமா இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ப்ரிவிலேஜ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நான் ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சு அந்த டைமில் பண்ண முடியும். மற்றபடி நான் வந்து இதை கான்ஷியஸாக அவேராக வச்சு அப்பாவையோ மற்ற ஹெல்ப்புக்கு யாராவது என்னோட சிஸ்டரையோ இல்லை வேறு என்னோட ஹஸ்பண்டையோ இல்லை அம்மாவுக்கு இந்த மாதிரி இந்த வேலை இருக்குது இன்னைக்கு, அது ஒரு அதான் இப்போ குரூப் எல்லாம் இருக்குது, இன்னைக்கு அம்மாவுக்கு இந்த ஒர்க் இருக்குது, இப்போ எல்லாரும் வி ஹாவ் டு பிச் இன், இந்த டைமில் நீங்கள் இதை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்கள அந்த டைமில் ஃப்ரீ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பட் இதை லார்ஜ் ஸ்கேலில் இப்போது ஃபுல் டைம் ஒர்க் போகிறாங்க, அவங்களுக்கு அது தனியாக ஸ்பெண்ட் பண்ண முடியலை அப்படின்னு வரும்போது இது ஒரு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ ஆகிடுது. ஏன் அம்மாக்களை தேடுறாங்கன்னா இப்போ சொசைட்டியும் வந்து அவ்வளோ சேஃபாக இல்லை. அந்த டிமாண்ட் எனக்கு புரியுது. இப்போ நீங்கள் டாக்டருங்கிற இடத்துலேருந்து மகளாயிட்டீங்க, அந்த அம்மாவோட மகளாயிட்டதுனால உங்கள் ரியாலிட்டி இஷ்யூஸும் இருக்குது. எனக்கு என்னன்னா, அதிகமாக பிள்ளைகள் அம்மாக்களிடம் கொடுக்கப்படுகிற போது ஏற்கனவே அவங்க உடல் பிரச்சனைகளை சந்திக்கிறப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் இருந்தா, அதாவது இவங்களுக்கு பிரைவசி வேணும்னா கூட பிள்ளைய கொண்டு வர்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குறைச்சிக்கலாமான்னு கேட்குறேன். அஃப்கோர்ஸ் பாபா, நான் இது வந்து எசென்ஷியல்ஸ்க்கு மட்டும்தான் நான் பேசுறது, நாட் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்க அதை யூஸ் பண்றது. அதை வந்து நீங்க கண்டிப்பா குறைச்சிக்கணும். அப்போ நீங்க வந்து எப்படி அம்மாக்கள் குழந்தைகள் தன்னை செல்ஃப் சஸ்டெயின் பண்ற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீ இருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணியோ இல்லை நீங்க பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ அதை அட்ஜஸ்ட் பண்ணியோ இல்லை, ஏன் இதுல பையனோட பேரண்ட்ஸோட பேச்சே வரமாட்டேங்குது, அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலோ கண்டிப்பா அதை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ பையனும் அவரோட அம்மா அப்பா கிட்ட இவங்களும் கொஞ்ச நாள் பாக்குறாங்க, நீங்களும் கொஞ்சம் பாருங்க, நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவரும் அதை பேசணும் அவங்க சைட்ல. இல்லை, அவரும் பேசணும். ஏன்னா நான் இதை வந்து ஒரு மெடிக்கல் இன்டர்வியூ, ஒரு லைஃப் இன்டர்வியூவாக நான் நடத்திட்டு போகிறதுக்கான காரணம்னா, இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தங்களும் இந்த பிரச்சனையும் ஒன்னோட ஒன்று கனெக்டடாகவே இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள, இதில் ஆண் உள்ளே வரணுங்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அவங்களும் வந்து மாமியார் வீட்டிலே பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க, நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆனால் இந்த இடத்துல சில மனமாற்றங்கள் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பிள்ளைய கொடுக்கறது மாதிரி உங்கள் மாமியார்கிட்டையும் பிள்ளைய கொடுக்குற மைண்ட் செட்டுக்கும் வரணும். அதுதான் அப்போ அது கண்டிப்பாக வரணும். இது எல்லாருமே அந்த டைமில் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஏன் அந்த கம்ஃபர்ட் வருது, நீ ஏன் இது பண்ண முடியல அப்படின்னு அப்படின்னு அந்த கேள்விக்கு பயந்து கொடுக்குறோம். பட் அப்போ நீங்களும் அந்த மாதிரி உங்கள் இன்லாஸுக்கு நீங்களும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும். அப்போ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அவங்க திருப்பி இட் ஹாஸ் டு பி மியூச்சுவல். அம்மாவா இருந்தாலும் சரி, உங்கள் இன்லாஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 2 பேருக்கும் மாற்றி வேலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த பேர்டன் குறையலாம். ஓகே. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை வந்து இதோட டென்யூர் ரொம்ப பெருசாக இருக்குது இல்லை டாக்டர்? ஒரு 10 years வந்து ஒருத்தங்க அந்த மாதிரியான மூட் ஸ்விங்ஸ், ஃபிசிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறப்போ இதுக்கு ஏதோ எனக்கு என்னமோ ஒரு பாலிசி வைஸ் ஒரு விஷயங்கள்லாம் உள்ளே வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணுது. நீங்கள் இதை பார்க்குறவருக்கு எப்படி நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து நம்ம அளவில் சரி பண்ணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. குடும்பங்கள் புரிந்து கொள்வது, பிள்ளைகள் புரிந்து கொள்வது, இன்லாஸ் புரிந்து கொள்வதெல்லாம் தாண்டி வேறு ஏதோ ஒன்று வர்றது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ சில வெஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் வந்து இதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் உண்டு. பாலிசிஸில் இந்த மெனோபாஸ் ட்ரான்சிஷனில் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அடிஷ்னல் சப்போர்ட்ஸ் உண்டு. அவங்களே கன்சல்டேஷன், ஏதாவது மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டிருந்தா அதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்ட் டாக்டர்ஸ் ஹெல்ப்லைன் இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக எவ்ரிதிங் எல்லாமே சுற்றி வர்றது வந்து ஃபினான்ஸ் ஹெல்ப் தான். ஸோ அது வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் இல்லை எனி ஒர்க் பிளேஸ்லேயோ அந்த மாதிரி அடிஷ்னல் சப்போர்ட் இந்த டைமில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ்க்கு கிடச்சிதுன்னா அப்போ மேபி இவங்களுக்கும் செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுக்கான டைமோ இல்லை அவங்களுக்கு அந்த ஃபினான்ஸ் பேர்டனோ இல்லாமல் இருக்கலாம். இப்போ 2 reasons. ஒன்று வந்து ஒரு யங்கர் ஜெனரேஷனை நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறோம், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறோம், அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்ண பார்க்குறது மாதிரியே
இவங்க ஒரு சங்க் ஆஃப் பிக் ரிசோர்ஸ். இந்த எனர்ஜி அண்ட் இந்த ரிசோர்ஸஸை சேஃப்கார்ட் பண்ண கவர்மெண்ட் உள்ள வரணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இல்லைன்னா இதை வந்து நம்ம அளவில் சரி செஞ்சிட முடியுமான்னு தெரியல. முடியாது. இந்தியா மாதிரியான ஒரு குடும்ப அமைப்பு ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பெண் தொடர்ச்சியாக வேலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறாள் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்கு. இன்னொன்று எனக்கு என்னென்னா சின்னதாக புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போது சிலது வந்து பார்த்தோன்னே புரிஞ்சுக்க முடியும்ல, அப்படி சில விஷயங்கள் நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ காலையில் எழுந்து வரையில பையன் ஒரு மாதிரி இருமுனானா கரெக்டாக அம்மா கேட்பாங்க, என்னடா மலையில் நனைஞ்சியா, பனியில் போனியா? இது ஒரு காமன் சிம்டம். இப்போ மெனோபாஸுக்கான அல்லது அதுக்கு முந்தைய கட்டத்துக்கான சிம்டம்ஸ்னு சில ஆப்வியஸாக இருக்கும்ல, ஓப்பனாக இருக்கும்ல, அதை எப்படி புரிஞ்சு? ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் ஃப்ளாஷஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இரவு நேரத்தில் அதிகமாகவே இருக்கும் இல்லையா? இப்போது ஒரு ஆண் அந்த வீட்டில் இருக்கிறாரு, கணவராக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும். சில வீடுகளில் பெண் பிள்ளைகளே இல்லாமல் இருக்கலாம். ஓகே, பசங்களும் புரிஞ்சுக்கணும் தானே. இப்போ அம்மா காலையில் எந்திரிச்சு வராங்க, இவங்க ஹாட் ஃப்ளாஷஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, சரியாக தூங்கி இருக்க மாட்டாங்க, அவங்க நார்மலாக அவங்களோட எனர்ஜி லெவல் இருக்காது. இப்போ அம்மா என்ன தூங்குனியா அப்படின்னு கேட்டாலே அவங்க வந்து இல்லைப்பா ப்ராப்ளம் இந்த மாதிரி. அப்போ எதனால தூங்கலை, ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி தோணும். சில பேர் நைட்டு எழுந்து உட்காந்தே சொல்லுவாங்க, ரொம்ப வேர்க்குது, ஏசி எதாவது பண்ணுங்க அப்படின்னு 2-3 தடவை ஹஸ்பண்டை எழுப்பி ஏதாவது கேட்கலாம். அப்போ அவராவது மார்னிங் எழுந்து இந்த மாதிரி என்னாச்சு, என்ன எப்பவும் போல தானே இருந்தது, ஏன் சடனாக சேஞ்ச் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஓகே, ஹாட் ஃப்ளாஷஸ்னால் இரவு நேரத்தில் வந்து திடீர்னு வேர்க்க ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் ஹாட் ஃப்ளாஷஸ்ங்கிறது த்ரூ அவுட் த டே வரலாம். நைட் ஸ்வெட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ தான் அந்த ஹாட் ஃப்ளாஷஸோட எஃபெக்ட் வந்து நைட்டில் திடீர்னு வேர்த்து எழுந்து உட்காந்துருப்பாங்க. டே டைம்லேயே நார்மலாக இதே ஏசி டெம்பரேச்சரில் இருப்பாங்க. பட் சடனாக அவங்களுக்கு ஒரு ஹீட் வேவ் மாதிரி அப்படி வரும், சடனாக சூடாக ஆரம்பிக்கும் பாடி. அப்போ இந்த மாதிரி ஒரு சிம்டம் வந்து அம்மா சிரமப்படுறாங்கன்னு பையனும், மனைவி சிரமப்படுறாள்னு கணவரும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ மெனோபாஸ் பற்றி பேசும்போது நீங்கள் அதிகமாக பெரிமெனோபாஸ் பற்றி தான் பேசுகிறீங்க. கரெக்ட். ஏன் மெனோபாஸை விட பெரிமெனோபாஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்? ஏன்னா மெனோபாஸுங்கிறது வந்து ஆக்சுவலி அது ஒரு செலிப்ரேஷன் டைம் ஆகிடும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது சடனாக 1 இயர் நின்றுடும். அப்புறம் அவங்களுக்கு அந்த பீரியட்ஸுங்கிற ப்ராப்ளம் இல்லாதனால அவங்களுக்கு அது ஒரு ரிலீஃபாக இருக்கும். அப்பா பீரியட்ஸ் இதோட வரலன்றது ரிலீஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சிம்டமாக இருந்ததுன்னா அவங்க யாராக இருந்தாலும் அலர்ட் ஆவாங்க. ஏன்னா 1 வருஷம் வரல, திடீர்னு ஒரு ப்ளீடிங் வந்ததுன்னா முக்கால்வாசி பேர் வந்து செக் பண்ணுவோம், ஏதோ பிரச்சனை இருக்கும். ஏன்னா இதை விட ஜாஸ்தி கேன்சர் அவேர்னஸ் இருக்கிறதுனால உடனே அந்த பயத்தில் வருவாங்க நிறைய பேர். ஏன்னா அது மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. பட் இந்த பெரிய மெனோபாஸுங்கிறது தான் இவ்வளோ டியூரேஷன் இருக்கும்போது அண்ட் இந்த சேஞ்சஸ் ரொம்ப ஜாஸ்தி வரும்போது அவங்களுக்கு அதோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் முட்டி தேயும், ஹார்ட் ப்ராப்ளம் வருங்கிறது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அவங்க எல்லாருமே மெனோபாஸ் ஆன அப்புறம் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுறாங்க, அந்த அதில் ஏதாவது பிக்கப் ஆகும், இல்லை வீட்டில் யாருக்காவது முன்னாடி அந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ அப்போ ஒரு அலர்ட் ஆகிறாங்க. பட் இந்த 40 to 50 டைமில் இதை ப்ரிவெண்ட் பண்ணுற டைமில் நீங்கள் விடுறது தான் அந்த அளவுக்கு போகுதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் நிறைய பேருக்கு இருக்கிறது. ஓகே, அப்போது மெனோபாஸ் பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குது, ப்ரீ மெனோபாஸ் பற்றி தான். ஏன்னா அது வந்து சட்டிலாக இருக்கிறதுனால அதை பற்றி பெரிய கவனிப்பு இல்லாமல் இருக்குது. நான் சும்மா இயல்பாக எனக்கு தோன்ற கேள்விகள் நான் கேட்குறேன். உங்களுடைய மருத்துவ அறிவுலேருந்து பார்க்கல ரொம்ப அமைச்சூராக தெரியலாம். பட் ஸ்டில் இது சில பேருக்கு இருக்கக்கூடிய அல்லது பலருக்கு இருக்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லியாக வந்து முன்னை விட பெண்கள் வந்து பூப்பெய்தும் பருவம் வந்து முன்னால் ஒரு 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் 16 இயர்ஸ்லாம் அந்த பீரியட் உண்டுமாங்க. இப்போ ஜென்ரலாகவே சொல்கிறாங்க பிள்ளைங்களாம் சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பேட் சைனாகவும் சொல்கிறாங்க, அது உணவு பழக்கம் என்னமோ சொல்கிறாங்க. என் கேள்வி என்னென்னா, எப்படி பூப்பெய்தும் காலம் ஏர்லியாக மாறி இருக்கோ அதுபோல் மெனோபாஸ்க்கான வயசும் ஏர்லியாக மாறி இருக்கா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்? இல்லை, மெனோபாஸ்க்கான டைம் ஏர்லியாக மாறல, ஆக்சுவலாக கொஞ்சம் தள்ளி வேணா போயிருக்கலாம். அப்படியா? ஓகே. முன்னெல்லாம் இந்தியன்ஸுக்கு 46-47 வயசுன்னு இருந்தது, வந்து வெஸ்ட்டில் தான் 50 வயசு அப்படின்னு இருந்தது. பட் இப்போ இந்தியன் விமனுக்கே ஆவரேஜாக 50 to 52ன்னு சொல்லலாம். ஸோ ஏர்லியாகவும் ஆயிட்டு முன்ன இருந்தது மேபி 10 இயர்ஸ் பிஃபோர் 46-47ன்னு இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து 50-52 வரைக்கும் இருக்கு ஆவரேஜ் ஏஜ். இதுதான் வெஸ்டர்ன் டேட்டாவாக இருந்தது ப்ரீவியஸ்லி. ஓகே. இப்போ அது இந்தியன் விமனுக்கும் அப்ளிகபிளாக இருக்கு. ஸோ தள்ளி தான் போகுது. தள்ளி தான் இருக்கு. ஓகே. இன்னொரு கேள்வி, இதுவும் அதே மாதிரியான ஒரு சாதாரண மனநிலையிருந்தக்கூடிய கேள்வி தான். சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்க சீக்கிரமாக மெனோபாஸையும் ஃபேஸ் பண்ணிடுவாங்களா? சில பேருக்கு எஸ், அந்த மாதிரி ஆகுது. சீக்கிரமா ஆகணும்னு இல்லை, பட் அந்த சீக்கிரமா ஆறது தான் ஏர்லி மெனோபாஸ்க்கு காரணம்னு இல்லை. பட் அந்த த்ரூ அவுட் தேர் லைஃப் ஸ்டைல் வந்து இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும்போது சீக்கிரமா ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு சில பேர். பட் சீக்கிரமா ஆகிறது தான் இது காரணம்ன்ற மாதிரி கிடையாது. ஓகே, ரொம்ப நேரமாக இதோடைய ஒரு சைடு பேசிட்டோம். இதில் இன்னொரு சைடு நீங்கள் சொன்னீங்க மெனோபாஸ்க்கு அப்புறம் அவங்க ஒரு ஃப்ரீடம், ஒரு விடுதலையை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. வெஸ்ட்டில் வந்து மெனோபாஸை செலிப்ரேட் பண்ணுறதுலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கே வந்து அது ரகசியமாக அவங்களுக்குள்ள வச்சுக்கிறாங்க. மேபி அந்த பியர் குரூப்புகளை மட்டும் எப்பா இப்போ தான்ப்பா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்க வாய்ப்பு இருக்கலாம், தெரியல. அது பெண் விமன் டயலாக்ஸ் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு மெனோபாஸ் காலகட்டத்தை தொட்ட பிறகு பெண் மனதளவில் ஒரு விடுதலை அடைகிறாங்களா? பீரியட்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஆ. மற்றபடி அவங்களுக்கு இந்த மற்ற ஹெல்த் இஷ்யூஸ் வருது இல்லையா, எஸ்பெஷலி இப்போ வர டைம்ல ஏன் அந்த ரிலீஃப்னு சொன்னேன்னா, அந்த மெனோபாஸ் ஆகிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் முன்னாடி அவங்க கோத்ரூ பண்ண அந்த ப்ளீடிங் இஷ்யூஸோட ப்ராசஸ், அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறது, அந்த மெடிகேஷன் இருக்கிறது, எது போட்டாலும் சாப்பிட்றது இல்லை, திடீர்னு அன்பிரடிக்டடாக அவங்க கோயில் பிளான் பண்ண முடியாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கூட அவங்கள அஃபெக்ட் பண்ணும்போது இந்த பீரியட் ஸ்டாப் ஆனது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதோட சிம்டம்ஸ் இன் ஃபியூச்சர் வரும்போது தான் அப்புறம் வந்து அவங்களுக்கு அது அதுக்கான ஹெல்ப்பும் போகணும் அப்படின்ற அவேர்னஸ் வரும். ஓகே. அடுத்து இன்னொன்று என்னென்னா, இப்போது ஒரு பக்கம் மெனோபாஸ் அதோடைய பிரச்சனை, குறிப்பாக ப்ரீ மெனோபாஸ். ஆனால் இந்தியா ஓவராலாக ஒரு பக்கம் பார்க்குறப்ப 50 வயதில் தான் பெரிய ரிசோர்ஸஸ் நிறையா இருக்காங்க. 40 to 50 வந்து பயங்கர டைனமிக்கலான விமன் நிறையா வர்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப அப்போ தான் அவங்க ரொம்ப மென்டலி ஃபிசிக்கலிலாம் ப்ராப்ளமாக இருப்பாங்கங்கிறாங்க. பட் இதை சில பேர் கரெக்டாகவும் எடுத்துக்கிறாங்களே. இப்போ வந்து ஐ எம் கிரேஸ்ஃபுல்லி பிகமிங் ஓல்டு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு மெனோபாஸின் அடைகிற போது அது வரைக்கும் இல்லாத வேறு மாதிரியான கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிறதோ, அல்லது வந்து ஒரு புது மனுஷியாக தன்னை உணர்வதோ, அல்லது வேறு மாதிரியான ஒரு உத்வேகம் வருவதோ, அதற்கான சாத்தியங்களும் இருக்கா? இதுக்கு பாசிட்டிவ் சைடு இருக்கான்னு கேட்குறேன். பாசிட்டிவ் சைடும் இருக்கு. பாசிட்டிவ் சைடும் இருக்கு. ஏன்னா அவங்களோட அந்த பெரிய ரிலீஃப் வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இப்போ குறைஞ்சிருச்சு, அந்த ப்ளீடிங் இஷ்யூஸ் இல்லை, இனிமே மற்ற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணலான்ற ஒரு தாட் ப்ராசஸ் வருது இல்லையா. ஸோ அதனால அதுக்கான பாசிட்டிவ் சைடும் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது ஆக்சுவலி நீங்க சொன்னப்போ 2050 பை டேட்டாவே வந்து நம்மளோட பாப்புலேஷன் ஆஃப் பிட்வீன் 30 to 50 விமன் வந்து ஆல்மோஸ்ட் 900 மில்லியன் இருந்தது முன்ன. இப்போ 2020 இருந்ததுன்னா பை 2050 அதுவே 1.6 பில்லியன் ஆக போகுதுன்னு டேட்டா சைனா தான் நம்மளும் அந்த இடத்துக்கு வருவோம். அதுல விமனோட பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் டைம் இஸ் கோயிங் டு எக்ஸீட் மென்ஸ் பாப்புலேஷன் ஆல்சோ. அண்ட் அதுலேயே 40 to 50யோட இது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ இவங்க தான் ப்ரைம் ஏஜ் குரூப் டு பி அட்ரஸ்ட், ஆர் ப்ரைம் ஏஜ் குரூப் ஃபோக்கஸில் இருக்க வேண்டிய ஏஜ் குரூப்ன்றது இம்பார்ட்டன்ட். எனக்கு ஒரு கியூரியாசிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இது. மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டீஷியன்ஸ், ஆர் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டாக்டர்ஸ், எனிதிங் ஃபார் தட் மேட்டர், அல்லது ஒரு குடும்பத்தில் ரொம்பவும் அதூரமாக இருக்கக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் 50 வயசுக்கு மேலே தான் இருக்காங்க. நமக்கு அடிப்படையில் பார்க்குறப்ப அந்த பீரியடில் அவங்க சோர்ந்து போயிடுவாங்கலாம் தான் தகவல் வருது. ஆனால் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாருமே 50+ இருக்காங்க. அவர்கள் எப்படி தகவலித்து கொண்டார்கள்? அல்லது 50+ மேலே ஒரு கூடுதல் துணிச்சலும் ஒரு நம்பிக்கையும் வந்துருமா? இல்லை, அவங்க ஜேர்னி ஈஸியாக இருந்திருக்காது கண்டிப்பாக. ஆனால் அதே சமயம் அவங்க இதை ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு டீம் செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒர்க்லேயும் சரி, ஃபேமிலிலையும் சரி, இதை எதிர்நோக்கியோ இல்லை முதல்ல இருந்தே அவங்க ஒரு டீமை செட் பண்ணி, அதையும் இப்போவே சோர்ந்து போன பெண்களே தோர்ந்து போன மாதிரி இல்லையே, அதையும் தாண்டி தான் வராங்க எல்லாருமே. ஸோ இவங்களும் சொல்றேன், ஒர்க்லயும் அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து அழகா மேனேஜ் பண்ணிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஜேர்னி ஈஸியா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் அந்த ஹர்டில்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணி மாற்றி வந்திருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்லேயோ இல்லை டாக்டர்ஸ்லேயோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு ரிசோர்ஸஸ் அண்ட் அக்சஸும் ஈஸியாக இருந்தது. இப்போ நம்ம வந்து ஈஸின்னு சொல்ல மாட்டேன், பட் அட்லீஸ்ட் அவங்களுக்கு அதுக்கான அவேர்னஸ் இருந்தது. ஸோ அவங்க இப்போ இது எல்லாமே எங்கே வருதுன்னா அவேர்னஸில் தான் வருது. இப்போ நீங்கள் காமன் உமனை பற்றி கேட்கும் போது தான் இந்த பிரச்சனைகள் ரொம்ப வருது. அவங்களால அக்சஸ் அண்ட் ரிசோர்ஸ் ரீச் பண்ண முடிஞ்சா ரைட் டைமில் அவங்களாலையும் இதை ஈஸியாக ஜெயிச்சு எப்படியும் ஜெயிச்சிருவாங்க. பட் உங்களோட ஜேர்னியை கொஞ்சம் நாங்கள் கஷ்டத்தை குறைக்கலாம். மை லாஸ்ட் கொஸ்டின், இப்போ நீங்கள் இந்த ஒரு மணி நேரம் நம்ம பேசியிருந்ததில் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பெண் வலியோடே தான் வாழ்றாளா அப்போ? ஆமாம், மெஜாரிட்டி அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா இது எல்லாருமே அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இது நார்மல் தான், இப்படி தானே இருக்கும். அது இப்போ அவங்க பொண்ணுன்னு வரும்போது அவங்க அம்மாக்கள் அப்படி கஷ்டப்பட விடுறதில்ல, உடனே வராங்க. பொண்ணு வர முடியலனாலும் அம்மாக்கள் வந்து கேட்குறாங்க. பட் இப்போ அவங்களே அம்மா ஆகும்போது, அந்த பெரிய மெனோபாஸ் ஏஜில் இருக்கும்போது எத்தனை பேர் அதை வந்து நீ இப்படி கஷ்டப்பட வேண்டாம், அதுக்கு என்ன பண்ணமோ அதை பண்ணலான்றதை எத்தனை பேரை எடுத்து அவங்கள காம் டவுன் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க ஹெல்ப்புக்கு அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக பேசணும். அண்ட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க, அப்படியே பொறுத்துட்டே இருப்பாங்க. நாங்களே ஆச்சரியமா கேட்போம், எப்படி இவ்வளோ நாள் இதை இப்படி பொறுத்துட்டு இருந்தீங்க?
3 மாசம் ப்ளீடிங் ஆயிருக்கு, எப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கே அது புரிஞ்சிருக்காது. அப்படியே யோசிக்கிற டைம்குள்ள 3 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு அது ஒரு இயல்பாயிடுச்சு இப்போ அவங்களுக்கு. அது இதுதான் நார்மல் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். ஓகே, ஆனால் இந்த இஷ்யூ நார்மலைஸ் பண்ணுறது ஆபத்து தான். கண்டிப்பா ஆபத்து தான் இது. ஏன்னா அப்படிதான் நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க, நான் சொன்னேன், மாமியார் வந்து சொன்னாங்க, இப்படிதான் இருக்குமா, சரியா போயிடும், நின்றுடும், நிக்கிறதுக்கு முன்னாடி. இது வேற ஒரு காமன் மித் என்னன்னா, நிக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு காமன் மித். எல்லா ஓல்டர் ஜென்ரேஷன் விமனும் சொல்றது நாங்க கேட்கறது. ஸோ இப்படிதானே டாக்டர் இருக்கும் நிக்கிறதுக்கு முன்னாடி நினைச்சிட்டு தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. கிடையாது. ஆனா அப்படி கிடையாது. எல்லாருக்கும் அந்த மாதிரி நிக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கணும்னு இல்ல. அவங்க 42 தான் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் ஒரு 7-8 வருஷம் இருக்கலான்றதும் அவங்களுக்கு அந்த டைம் புரியாது. நிக்க போது போல, அதுக்கு முன்னாடி இப்படிதானே இருக்கும், பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இருக்காங்க. ஓவராலாக இந்த இன்டர்வியூவில் நான் உங்களோட பேசினப்போ ஒன்று தோணுது, இதை ஒரு 1 லைனில் சம்மப் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. நம் வீட்டு பெண்களை கவனியுங்கள். கரெக்ட். நம்ம அலுவலகத்தில் நமக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் வயதில் மூத்தவராக ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, மென்ன மட்டும் பத்தாதுங்க, ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற விமனும் உள்ள வரணும். இப்போ எங்களோட டீம்ல எடுத்தாலும் இப்போ நிறைய இடத்துல ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சில ஒர்க் பிளேஸ்ல மென் கூட சம்டைம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. கூட ஒர்க் பண்ற விமன் தான் வந்து எப்ப பார்த்தாலும் இது என்ன இப்படி போனா அவங்களுக்கு பதிலாக நான் ஒர்க் பண்ணுமா அப்படின்ற ஒரு தாட் நான் தான் அதை ஃபேஸ் பண்றேன் அந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு ஃபேஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு இருக்காது. ஸோ விமனும் அதை இன்னொரு சக மனுஷிய நீங்களும் அந்த மாதிரி அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கலான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இஷ்யூவில் ஓவராலாக 1 லைனாக இது முடிக்கணும்னா அவங்க மேலே நமக்கு எம்பத்தி இருக்கணுமா, கம்பேஷன் இருக்கணுமா? ரெண்டுமே இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஏன்னா இந்த சப்ஜெக்டை வந்து மருத்துவ ரீதியாகவும் என்னால் முழுமையாக அணுக முடியாது, ஒரு பெண் மனதிலிருந்து முழுமையாக அணுக முடியாது. அந்த போதாமை இருக்குல்ல, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க. தட்ஸ் வாட் நான் ரொம்ப ஹம்புளாக இதை உட்காந்து ரிசீவ் பண்ணுற இடத்துல இருந்தேன். தேங்க்ஸ். ஸோ அகைன் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஃபினிஷ் திஸ் இன்டர்வியூ வித் 1 லைன். நம்மை பார்த்து கொள்கிற பெண்களை பார்த்து கொள்ளுங்கள். அண்ட் எம்பத்தி மட்டும் போதாது, கம்பேஷன் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். அவர்கள் மீது கருணையோடும் பிரியத்தோடும் இருப்பது போக அவர்களுக்கு உதவ ஏதோ ஒரு வகையில் முன்ன வரணும். இது 3 ஆங்கிளில் பார்க்க வேண்டியிருக்கு. குடும்பம், சமூகம், அவங்க தேசத்தோட ஒரு பெரிய ரிசோர்ஸ் அப்படிங்கிற 3 பெர்ஸ்பெக்டிவ்லையும் இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக அகைன் டாக்டர் மாதங்கி தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ லாட். பெஸ்ட் விஷஸ்.